சரி, நாம் முதல் கதையில் இருந்து ஆரம்பிக்கலாம். முன்னொரு காலத்தில் இமயமலையின் தென்பகுதியில் ஒரு பெரிய மாநகரம் ஒன்று இருந்தது. அந்த நகரை விச்சிரப்பர மகாராஜா ஆண்டு வந்தார். அவருக்கு ஜெயசேனன் என்னும் மகன் இருந்தான். அவன் மிகவும் திமிர் பிடித்தவனாகவும் கோபக்காரனாகவும் வளர்ந்து வந்தான். ஒரு நாள் ஜெயசேனன் வேட்டைக்கு சென்றான். அங்கே ஒரு மிகவும் அழகான மான் ஒன்றை துரத்திச் சென்றான். அந்த அழகிய மானை துரத்தி கொண்டே காட்டின் நடுப்பகுதிக்கு வந்துவிட்டான். மானோ வேகமாக தப்பித்து ஓடி போயிற்று. அவன் அங்கும் இங்கும் தேடி அலைந்து கடைசியில் ஒரு வழியாக ஒரு நதிக்கரையை வந்தடைந்தான். ஏய், என் குதிரையை பிடித்துக்கொள், நான் தண்ணீர் பருக வேண்டும். நான் ஏன் உன் குதிரையை பிடித்துக் கொள்ள வேண்டும்? நான் என்ன உனக்கு சேவகனா? நீ இளவரசன் என்பதால் திமிராக நடந்து கொள்கிறாயா? இந்த பதிலை கேட்டவுடன் இளவரசன் ஜெயசேனனுக்கு மிகவும் கோபம் வந்தது. தன் சாட்டையாலேயே பிராமணரை அடித்து விட்டான். மறுநாள், அரசி, எத்தவரும் செய்யாத என்னை தங்களின் மகன் அடித்து விட்டான். நான் உன்னை நினைத்து வெட்கப்படுகிறேன். ஒரு பிராமணரை காயப்படுத்துவது மிகப்பெரிய பாவமாகும். இதை அறிந்தே அரசர் மிகுந்த கோபமடைந்தார். இவனை இப்பொழுதே நாடு கடத்தி விடுங்கள். இவன் ஒரு பிராமணனை காயப்படுத்தியிருக்கிறான். அது மிகப்பெரிய பாவமாகும். ஒரு முறை கிருஷ்ணன் மற்றும் தர்மனின் உரையாடலில் பிராமணர்களின் கோபத்தால் எவ்வாறு சிவன் தன்னுடைய தவ பயனையே இழந்தார் என்பது கூறப்பட்டிருக்கிறது. அறிவுடைய மனிதன் யாரும் நன்கு கற்றுணர்ந்து ஞானத்தை அடைந்தவனை பிழைத்துக் கொள்ள மாட்டான். இவனை நான் மன்னித்தால் என் சந்ததியே அழிந்துவிடும். ஆனால் அவன் தங்களின் ஒரே வாரிசு ஆவான். எனில் அன்று அடித்து அந்த கையை வெட்டி விடுங்கள். இளவரசரை மன்னித்து விடலாம் அரசி, ஏதோ அறியாமல் செய்து விட்டார். உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் இனியாவது திருந்து. இதில் அதிக நற்குணம் உள்ளவர் யார், அரசரா இல்லையெனில் பிராமணரா? நீ பதில் அறிந்தும் கூறவில்லை என்றால் உன் தலை சுக்குநூறாக உடைந்துவிடும். அரசர் தான் அதிக நற்குணம் உடையவர். ஏனெனில் அவர் தன் சொந்த மகனையே தண்டிக்க தயாரானார். பிராமணரும் நற்குணமுடையவர் தான், ஆனால் அரசரே அதிக நற்குணமுடையவர். தீயின் நிழல் அந்த சுடர் நீலமே, மரங்களின் நடுவில் சத்தம் தூரமே, வெக்கமில்ல காற்று இழுத்துச் செல்கிறது. பிறவியின் ரகசியம் யாருக்கு தெரியுமோ? வேதாளம்